ஜோதிட ஆர்வலர்களுக்கு வணக்கம். இன்றைய ஜோதிட தகவலில் ஆண் பெண் இருபலருக்கும் ஏன் திருமண தாமதமாகுங்கிறத பற்றி பார்ப்போம். எந்த லக்னமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் ஆண் பெண் இருவருக்கும் லக்னம் சிறப்பான நிலையில் இருக்க வேண்டும். கலத்திர அதிபதியோட நிலையை பார்க்க வேணும். லக்னாதிபதி 6, 8, 12 மறைக்கக்கூடாது. பாவகிரகங்களின் சேர்க்கை பெற்றக்கூடாது. லக்னாதிபதி நீசமோ அஸ்தமனமோ அடைஞ்சிருக்கக்கூடாது. லக்னாதிபதிக்கு சுபகிரகங்களின் பார்வை இருக்க வேண்டும். அதே மாதிரி கலத்திராதிபதியோட நிலைமையை பார்க்கணும். கலத்திராதிபதி பாவகிரகங்களின் சேர்க்கையும் பாவகிரகங்களின் பார்வையும் 6, 8, 12 மறைகிறதோ, ராகு கேதுகளின் சாரத்தை வாங்குறதோ, கலத்திராதிபதி நீசமாகிறதோ அஸ்தமனம் ஆகிறதோ, ராகு கேதுகளோடு சேர்ந்து கெட்டு போகிறதோ இருக்கக்கூடாது. அப்போது கலத்திராதிபதியோட நிலை சிறப்பாக இருக்க வேண்டும். ஒருத்தருக்கு பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கணும். பூர்வ புண்ணியம் நல்லா இருந்தால் தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வ புண்ணியாதிபதியோட நிலையை பார்க்கணும். புத்திரக்காரகனோட நிலையை பார்க்கணும். பூர்வ புண்ணியாதிபதி 6, 8, 12 மறையக்கூடாது. பூர்வ புண்ணியாதிபதி நீசம் அஸ்தமனம் அடையக்கூடாது. ராகு கேதுகளோடு சேர்ந்து கெட்டு போகக்கூடாது. ராகு கேதுகளின் சாரத்தை பெற்றிருக்கக்கூடாது. பூர்வ புண்ணியாதிபதி 6, 8, 12 மறையவும் கூடாது. அது புத்திரக்காரகனோட நிலையை பார்க்கணும். புத்திரக்காரகன் குருவும் கெட்டு போயிருக்கக்கூடாது. குருவும் சிறப்பான நிலையில் இருக்கணும். குருவும் 6, 8, 12 மறைகிறதோ, பாவகிரகங்களின் சாரத்தை பெற்றதோ, நீசம் அஸ்தமனத்தை அடைகிறதோ, ராகு கேதுகளின் 6, 8, 12 மறைதோ, ராகு கேதுகளின் சாரத்தை பெற்று ராகு இருக்கவும் கூடாது. ராகு கேது நெருங்கியும் இருக்கக்கூடாது. இவ்வாறு இருக்கும்போது புத்திரக்காரகன் பாதிக்கப்படுகிறார். பாக்கியஸ்தானம் எந்த ஒரு லக்கணமாக இருந்தாலும் பாக்கியஸ்தானம் சிறப்பாக இருக்கணும். பாக்கியஸ்தானம் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாதகர் இந்த ஜென்மத்தில் அடைய வேண்டிய அனைத்து பாக்கியங்களும் இந்த ஜாதகருக்கு கிடைக்கும். பாக்கியாதிபதி நிலை, பாக்கியாதிபதி எப்படி இருக்கார், பாக்கியாதிபதிக்கு சுபகிரகங்களின் பார்வை இருக்கா, பாக்கியாதிபதி 6, 8, 12 மறைஞ்சிட்ருக்காரா, பாக்கியாதிபதி ராகு கேதுகளில் தொடர்பு இருக்கா, ராகு கேதுகளின் பார்வை பெற்றிருக்கிறாரா, பாக்கியாதிபதி 6, 8, 12 மறைஞ்சிருக்கிறாரா, பாக்கியாதிபதி ஆட்சி நீசம் பெற்றிருக்காரா, அஸ்தமனம் மட்டும் அடைஞ்சிருக்கிறாரா அப்படிங்கிற நிலைமையை பார்க்க வேணும். குடும்பஸ்தானாதிபதி நிலையை அவ்வாறு பார்க்கணும். குடும்பஸ்தானாதிபதி விரயத்துக்கு போகக்கூடாது. குடும்பஸ்தானாதிபதி 6, 8, 12 அதிபதிகளின் 6, 8, 12 இடத்துல இருக்கக்கூடாது. 6, 8, 12 அதிபதிகளின் சாரத்தையும் பெற்றிருக்கக்கூடாது. ராகு கேதுகளின் சாரத்தை பெறும்போதும் பாக்கியாதிபதி கெட்டு போகிறார். பாக்கியாதிபதி ராகு கேதுகளோடு நெருங்கி இருந்தாலும் பாக்கியஸ்தானம் கெட்டு போகுது. பாக்கியாதிபதி நீசம் அஸ்தமன நிலையை அடைஞ்சிருக்கக்கூடாது. அஸ்தமன நிலையை அடைஞ்சிருந்தாலும் இந்த ஜாதகருக்கு பாக்கியஸ்தானம் சிறப்பான பலனை கொடுக்காது. எனவே அடுத்து பெண்களுக்கான மாங்கல்ய ஸ்தானத்தையும் பார்க்கணும். மாங்கல்ய ஸ்தானாதிபதி எவ்வாறு இருக்காரு, மாங்கல்ய ஸ்தானாதிபதி நல்ல நிலையில் இருக்காரா, நீசம் அடைஞ்சிருக்காரா, அஸ்தமனம் அடைஞ்சிருக்கிறாரா, ராகு கேதுகளின் சாரத்தை பெற்றிருக்காரா, இல்லை ராகு கேதுகளோடு சேர்ந்து கெட்டு போயிட்டாரா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். மாங்கல்ய ஸ்தானம் நல்லா தான் இருந்தால் பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் இருக்கும். மாங்கல்ய ஸ்தானாதிபதி கெட்டு போகும்போது அவங்கள தான் விவாகரத்தை நோக்கி போய் 2வது திருமணத்துக்கு வழிவகை செய்கிறார்கள். அவங்களுக்கு அப்பொழுது 12ஆம் இடத்து திசையும் 6ஆம் இடத்து திசையும் நடக்கும்போது இந்த ஜாதகிக்கு அந்த பிரிவினையை ஏற்படுத்துது. எனவே பாக்கியஸ்தானமும் குடும்பஸ்தானமும் பூர்வ புண்ணியமும் 7, 8 கூடிய ஸ்தானமும் சிறப்பாக இருக்கும்போது ராகு கேதுகளின் சாரத்தை பெறாமல் இருந்தால் அந்த ஜாதகர்களுக்கு 6, 8 திசையும் நடப்பில் 6, 8, 12ஆம் இடத்து அதிபதிகளின் திசையும் நடப்பில் வராமல் இருந்தால் அந்த ஜாதகர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும். அனைவரும் நலமுடன் வாழ வாழ்த்துக்கள். என்றும் ஆதித்யா, அஸ்ட்ரோ ஆதித்யா.